ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னென்னா சேலம் சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஸ்பாட்டன். இது ஒரு சாட்டர்டே ஏர்லி மார்னிங் மேட்ச். டாஸ் போட்டிருக்காங்க. டாஸ் வின் பை சேலம் சூப்பர் கிங்ஸ் கேப்டன் அண்டு சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஸோ டைரெக்டாக நம்ம மேட்ச்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் ஓவர் போட வர்றது சுரேஷ். ஃபஸ்ட் பால் இது ஒரு ஃபுல் டாஸ். ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஃபுல் டாஸ். எக்ஸ்ட்ரா காஸில் ஒரு அருமையான ஷாட் அடிச்சிருக்காது ஸ்ரீனிவாசன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ரீனிவாசன் அண்டு ராஜ்குமார். ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4. செகண்ட் பால் எகைன் ஒரு ஃபுல் டாஸ். பட் இந்த டைம் கன்வெர்ட் பண்ண முடியல. ஒரு ரன் மட்டுமே. 2ஆவது ரன்னுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே ஒரு ரன் அவுட் இல்லை. கீப்பர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். ஸோ ரன் அவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சேஃபாக லேண்ட் ஆகிட்டார். செகண்ட் பாலே ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணார். வைட். அம்பேர்ஸ் கால் வைட். நெக்ஸ்ட் பால் அங்கே ஒரு கம்பேக்ட் டெலிவரி. ஒரு அற்புதமான ஒரு பால். எகைன் ஒரு ஃபுல் டாஸ். பேட்ஸ்மேன் நரிமுகத்தில் முழிச்சிருக்காரு போல இருக்குது சனிக்கிழமை. அதுமா 2வது ஃபுல் டாஸ். ஃபஸ்ட்டு ஓவரே 2வது 4. நெக்ஸ்ட் பால் கம்பேக்ட் டெலிவரி போடுவாரா? ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணி 2வது ஒரு டாட் பால் இந்த ஓவரில் அருமையாக போட்டுட்ருக்காரு. கம்பேக் ஓவர் ஃப்ரம் சுரேஷ். இவர் பேர் ஜி பூம்பா சுரேஷ். அவர் போடுறத பார்த்தீங்கன்னாவே வித்தியாசமாக இருக்கும். ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்கோர் 11 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போகிறது மும்பை பிரசன்ட் யார்க்கர். ஒரு அற்புதமான ஒரு யார்க்கர். ஃபஸ்ட்டு பாலே ராஜ்குமார். ஃபஸ்ட் பாலே போல்டு. இது அன்பிளேயபிள் டெலிவரி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நன்னுக்குட்டி. முதல் பாலே எக்ஸ்ட்ரா காஸில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. ஒரு அருமையான ஓவர் போட்டிருக்காரு மும்பை பிரசாந்த். ஃபஸ்ட்டு பாலே போல்டு. மீண்டும் ஒரு யார்க்கர். இப்போது ஒரு விக்கெட் சான்ஸ் பார்த்தாரு. பட் இந்த டைம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போல்டு மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பால் எகைன் ஒரு ஃபுல் டாஸ். அடாடா மீண்டும் ஒரு 4 ரன்கள். ஃபுல் டாஸ்லேயே 3 4 அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் ஸ்ரீனிவாசன். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்ட்ரைட்லாம் ஒரு சிங்கிள். 2 ரன்னாக மாறுமா? இல்லை, 1 ரன் மட்டுமே. இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் ஸ்ட்ரைட்லேருந்து. பிடான்லேருந்து ஒரு அருமையான ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்டன் டீம். நன்னுக்குட்டி டு பிரசாந்த். லாஸ்ட் பால் போட வராரு பிரசாந்த். இது ஒரு 8 ஓவர் மேட்சுங்கிறனால கண்டிப்பாக மேட்ச் குரூஷியலாக தான் போகும் கடைசி வரைக்குமே பாருங்கள். 1 ரன். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் 1 ரன் மட்டுமே. 2 ஓவருக்கு ஸ்கோர் 18 ரன்ஸ் 1 விக்கெட். தேர்ட் ஓவர் போட வர்றது அருள்மணி. 3வது ஓவர் போட வர்றது அருள்மணி. ஃபர்ஸ்ட் பால் அருள்மணி ஒரு நல்ல பவுலர். 1 ரன் மட்டுமே. செகண்ட் பால் பாயிண்ட் நோக்கி ஒரு ஷாட் அடிக்க பார்த்தாரு. பட் டாட் பால். ஒரு அருமையான ஷாட் மிட் ஆஃபில். 1 ரன்னா 2 ரன்னா? 1 ரன் மட்டுமே. அருள்மணி கம்பேக் ஓவராக போட்டுட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ஓவரில் 2 போனதுக்கு அதுக்கும். பாயிலா கேமராமேனை உடச்சிருப்பீங்களா ஐயா. ரன் அவுட் சான்ஸா? இல்லை. அங்கே ஒரு குயிக் சிங்கிள். மீண்டும் ஒரு டாட். அருள்மணி அருமையான ஃபஸ்ட் ஓவர் போட்டுட்ருக்காரு. அவருக்கு உண்டான ஃபஸ்ட் ஓவர். எகைன் ஒரு எட்ஜில் போயிட்டுருக்கு. 1 ரன்னா 2 ரன்னா? 1 ரன் மட்டுமே. 3 ஓவருக்கு ஸ்கோர் 22 1 விக்கெட்டு. பாவிலா கேமராவை எங்கேருந்துடா எடுத்துருக்கீங்க? கூட ஒரு டாட் பால். 3வது ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு டாட். சந்தோஷ் நெக்ஸ்ட் ஓவர் போகிற வந்துருக்கு. சந்தோஷ் ஃபஸ்ட் பாலே டாட். எகைன் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நன்னுக்குட்டி. லாஸ்ட் ஓவர் 2 ஓவரில். ஸோ இந்த ஓவர் ஹிட்டுக்கு போவாங்களான்னு பார்ப்போம். போயிருக்கார். இந்த பால் ஒரு அருமையான ஹிட்டு. கேட்சா? இல்லை. ஃபீல்டரை தாண்டி விழுந்துருச்சு. ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 6 ரன்கள் ஃப்ரம் நன்னுக்குட்டி ஒரு நல்ல பேட்ஸ்மேன். எகெயின் ஸ்ட்ரைட்டில் ஆட பார்த்தார். ஒரு 4க்கு ட்ரை பண்ணார். பட் 1 ரன்னா? 2 ரன்னு கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்லை. அங்கே ஒரு அருமையான ஃபீல்டிங் ஃப்ரம் மும்பை பிரசாந்த்.
லாஸ்ட் பால் 6 ரன்னாக மாறுமா? அருமையான அடி ஸ்ட்ரைட்டில், ஒரு லைனில் ஒரு வெரி குட் கேட்ச். வந்து பாருங்களா நீங்களே அப்படிங்கிறாரு. அங்கே ஒரு நல்ல கேட்ச் ஃப்ரம் பிரித்தி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஹரி. சந்தோஷ் ஒரு யார்க்கர் ட்ரை பண்ணார், பட் போல்டு மிஸ். ஆமாங்க சார். அங்கே ஒரு சிங்கிள். மேடமுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டுமாங்க சார். 4 overs கம்ப்ளீட், ஸ்கோர் 32, 2 wickets. இந்த ஒரு நல்ல ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. மறுபடியும் வந்துட்டார் ஜி பூம்பா. சுரேஷ் வந்திருக்காரு. பால் சிங்கிள். ஜி பூம்பா சுரேஷ் ஓவரை விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அருமையான ஷாட். இல்லை அங்கே ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சிக்க அருள்மணி செகண்ட் ஓவர் போட்டு நல்ல ஒரு ஓவர் போட்டது இல்லாமல் விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் போடவர் அங்கே ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீனிவாசன். எங்கள் டீமில் இருக்க ஒரே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தலைவர் மட்டும்தான். சுரேஷ் ஓவரில் ஆடுறது கஷ்டம்னே. ஸோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காங்கன்ட்டு. அருமையான ஒரு ஓவர். 3 பால் கண்டினியூஸ் ஷாட், டாட் பால். பேட்ஸ்மேன் சிங்கிள் அடிக்க ட்ரை பண்ணார், பட் அங்கே ஒரு விக்கெட். 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகும்போது ஸ்கோர் 33. நெக்ஸ்ட் மறுபடியும் அருள்மணி போடுறாரு. அங்கே ஒரு ரிவர்ஸ் ஹிட். அங்கே ஒரு 2 ரன்னா மாறுமா? 1 ரன்னா? இல்லை, 1 ரன் மட்டும்தான். மறுபடியும் ஒரு ஹிட் லெக் சைடில், ஒரு 6. அருமையான ஷாட் லெக் சைடில். ஃபீல்டர் நான் வந்துக்கிட்டே இருக்காதுரா, ஏன்டா நான் விட்றேன் அப்படின்னு சொல்லி கீப்பர் டென்ஷனாக வர்றாரு. எகைன் ஒரு சுவிட்ச் ஹிட் அடிக்க போனார், பட் வைட். அம்பையர்ஸ் கால் வைட். நெக்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு 4 மாறுமா? ஆமாம், 4. அருள்மணி ஃபஸ்ட்டு ஓவர் 4 ரன் மட்டும்தான் போட்டிருந்தாரு. 2வது ஓவர் ஃபஸ்ட்டு 2 பாலுக்கே 10 ரன் கொடுத்துருக்காரு. 3வது பால் எகைன் ஒரு லெக் டிசைல் ஒரு அருமையான ஷாட், 6. ஏன்டா இப்படி போடுற அப்படின்னு கேட்குறாரு ஃபீல்டரு. 6. அடா என்னப்பா இது. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் மீண்டும் ஒரு 4. ஃபீல்டரை மாற்றி வச்சு போடுறாங்க, பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் மறுபடியும் ஒரு 4 பேருக்கு. அருள்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லாஸ்ட் பால் இந்த ஓவரில் லாஸ்ட் பால். எகைன் ஒரு சிங்கிளுக்கு ட்ரை, ஆனால் அங்கே சிங்கிள் கிடையாது. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஃபீல்டர் இல்லை, டீப் மிட் ஆஃப்லேயும் ஃபீல்டர் கிடையாது. ஸோ அங்கே ஒரு 4 ரன்கள். இந்த ஓவரில் மட்டும் 27 ரன்கள் அடிச்சிருக்கார் ஹரி. ஸ்ட்ரைக்லெஸ் இருக்கிறது சுரேஷ். அருமையான ஒரு ஷாட், 6 ரன்கள். சரியான ஷாட் ஒன்று அடித்தார். ஃபீல்டர் போயிட்டே இருக்கார். அடப்பாவே ஏன்டா இவ்வளோ தூரம் அடிக்கிறான்ட்டு புலம்பினே போவார். நெக்ஸ்ட் பால் எகைன் மறுபடியும் அதே திசையில் ஒரு ஷாட். என்னவா ஓட விடுறேன்னு சொல்லி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபீல்டர் ஹரி. ஒரு அருமையான ஒரு ஃபீல்டர், கேட்செல்லாம் மிஸ் பண்ண மாட்டார். நெக்ஸ்ட்டு கேப்டன் வந்திருக்காரு சுரேஷ். ஃபஸ்ட்டு பாலே சுரேஷ்க்கு ஃபுல் டாஸ் பால் 4. கேப்டன் வந்த உடனே ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4. செகண்ட் பால் அங்கே ஒரு யார்க்கர் ட்ரை. ஸோ இறங்கி வந்து அடித்தார். அங்கே ஒரு அருமையான ஃபீல்டிங், கல் குத்தி. அடடா, கேப்டனும் நரிமுகத்தில் தான் முழிச்சிருக்காரு. கல் குத்தி 4 போயிருக்கு. இதை எதுவுமே பண்ண முடியாது ஃபீல்டரால். அங்கே ஒரு ரிவர்ஸ் ஷாட். கேப்டன் ஃபஸ்ட்டு 2 பாலுக்குமே 4 அடிச்சுட்டு 3ஆவது பால் விக்கெட். நெக்ஸ்ட் வந்திருக்கிறது சவுந்தர். அங்கே ஒரு சிங்குலர் வாய்ப்பு. 7 ஓவருக்கு 75 ரன்கள். லாஸ்ட் ஓவரில் 15 ரன். லாஸ்ட் ஓவர் போட வருது பவுலர் சந்தோஷ். அங்கே ஒரு 2 ரன்னுக்கு சான்ஸ். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு அடிக்க போனார். 2 ரன் ஆக மாறுமா? இல்லை, 3ஆவது ரன்னுக்கு ஹரி ஸ்ட்ரைக் வரதுக்காண்டி பார்த்தாரு. பட்டு சவுந்தர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ரன் அவுட் ஆகி வெளியில் போகிறாரு. நீ நவுந்து வந்தானா நின்றுவேண்டா அப்படின்னு சொல்லி பவுலர் நின்ட்டார். பட் பேட்ஸ்மேன் மறுபடியும் அதே இடத்துல போய் நின்றுருக்காரு. மறுபடியும் ஒரு ஹிட் லெக் சைடு நோக்கி ஒரு ஷாட், 4 ரன்கள்.
ஏன்டா அங்கே நிற்க வச்சு போடுறீங்கன்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் பால் 2 ரன்னாக மாற வாய்ப்பா? அங்கே ஒரு ஃபீல்டர் பிரகாஷ், அவர் ஒரு அருமையான ஃபீல்டர். ரன் அவுட் சான்ஸா? இல்லை, 2 ரன். இது லாஸ்ட் ஓவர், ஸோ கண்டிப்பாக ஹிட்டுக்கு போவார். ஒரு நல்ல டெலிவரி, வாய்ட். அம்பையர்ஸ் கால் வாய்ட். சந்தோஷ் லாஸ்ட் ஓவர் போட்டுருக்காரு. அருமையான ஒரு விக்கெட், ஃபுல் டாஸ். பேட்ஸ்மேன் ரொம்ப டென்ஷனாக போகிறாரு, ஃபுல் டாஸில் ரன் அவுட் ஆகிட்டோன்ட்டு. ஒரு அருமையான ஓவர் போட்டுட்ருக்காரு சந்தோஷ். கம்பேக் டெலிவரி போட்டுட்ருக்காரு. இந்த ஓவரில் மொத்தமாக 6 ரன் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தகுந்த ஆள் சந்தோஷ். யாக்கரா போடுவார். அங்கே ஒரு அருமையான ஒரு ரன்னிங் கீப்பர் கிட்ட இருந்து 2 ரன்னாக மாறுமா? 2 ரன். அங்கே ஒரு ஜிபும்பா சுரேஷ் ஒரு மிஸ்ஃபீல்ட், பட் லாஸ்ட் பால் விக்கெட். ஸோ 8 ஓவர் கம்ப்ளீட்டான நிலையில் ஸ்கோர் வந்து 86. ஸ்பாட்டனுக்கு 87 டார்கெட். சும்மா வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாலிலேருந்து ஷாட்டுக்கு போயிருக்காரு ஹரி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி அண்ட் ஜெய். அந்த டீம் கேப்டன் ஜெய் அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 2 ரன். செகண்ட் பால் ஒரு அருமையான ஒரு ஹிட் எக்ஸ்ட்ரா கவர்ஸில், பட்டு மீண்டும் ஒரு 2 ரன். ஃபஸ்ட்டு 2 பால்லே ஒரு 4 ரன்ஸ் வந்திருக்கு. எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பவுலர் ட்ரை பண்ணார், பட் வைட். மீண்டும் ஒரு ஹிட், கேட்சாக மாறுமா? அவுட். சாரதி ஒரு நல்ல பவுலிங் போட்டுருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் 1 ரன் மட்டுமே ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் முரளிதரன். இப்போ விளையாடுறது கேப்டன் ஜெய், ஸ்பாட்டன் டீமோட கேப்டன் ஜெய். அருமையான ஒரு போல்டு. ஃபஸ்ட் ஓவர் முடியும் போது சாரதி ஒரு ஓவருக்கு 6 ரன் தான் கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் ஓவர் போல வர்றது பிரகாஷ். இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சதீஷ், சர்ப்ரைஸ் 11 சதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. வைட். அம்பையர்ஸ் கால் வைட். சரியான ஒரு யார்கர். ரன் அவுட் சான்ஸ் பண்ண பார்த்தாரு கீப்பர், பட் நாட். ரொம்ப குயிக்காக வருதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம வீடியோகிராஃபில் அந்த மாதிரி பால் போட்டு முடித்தோடனே பால் போகிறத கூட கவர் பண்ணுறதில்ல. டவால்னு முடித்து பால் கவுண்ட் கேட்டால் ஸ்பேஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம எடுக்கிறது ஃபுல்லாமே ஐஃபோன். ஸோ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பிரகாஷ் அருமையாக ஓவர் போட்டுட்ருக்காரு. மீண்டும் ஒரு டாட். 2 ஓவருக்கு 12 ரன்னு. 2வது ஓவர் பிரகாஷ் அருமையாக போட்டிருக்காரு. வெறும் 6 ரன் தான் கொடுத்துருக்காரு. 87 டார்கெட்டு. 3rd ஓவர் மீண்டும் சாரதி. ஃபஸ்ட்டு பால் ஒரு அருமையான பால். சதீஷ் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ஷாட் அடித்தார் சதீஷ். இந்த டைம் யார்கர் போட பார்த்தாரு, பட் ஸ்விட்ச் ஹிட்டில் ரிவர்ஸ் போன ட்ரை பண்ணார். 4. 2 பாலுக்கு 2 4. நான் சொன்னல கேமரா பார்த்தீங்களா எந்தெந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கிறாங்க. 2ஆம் ரன்னுக்கு வாய்ப்பு. 2 ரன் மட்டுமே. இருக்கிற எல்லா ஆங்கிளையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கைக்குள்ளே கால்குள்ள ஆஹா பேசிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஸ்விட்ச் ஹிட்டு 4. அங்கே பாருங்கள் டான்ஸை விளாட்றது. அவங்க டீம் பவுலரை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டான்ஸ் வேறு ஃபீல்டர்கிட்ட வந்து சவுந்தர். நெக்ஸ்ட் பால் அருமையான ஷாட். 6ஆ? இல்லை, ஸ்ட்ரைட்டில் சுரேஷ் இருக்கார். ஒரு அருமையான கேட்ச். அவர் ஒரு நல்ல கேட்ச்சு. இது வரைக்கும் மேக்ஸிமம் எந்த கேட்சும் மிஸ் பண்ண மாட்டார். 3 ஓவருக்கு 26 ரன்கள். சாரதி 2 ஃபஸ்ட்டு 2 பால் கொடுத்தாலுமே கடைசி பால் விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஓவர் போட வர்றது பிரகாஷ். பேட்ஸ்மேன் முரளிதரன் சிங்கிள் அடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் வர்றது பிரித்தி. இது ஒரு அதிரடி பேட்ஸ்மேன். வந்தாலே 4-6 மட்டும் தான் அடிப்பார். சொல்லி வாயும் உள்ள வந்த மொத்த பாலே 4. 87 டார்கெட்னால பிரித்திவை இறக்கி விட்டுருக்காங்க. இவர் 360 டிகிரியில் ஆடக்கூடியவர். மீண்டும் ஒரு 4. ஆமாம், மீண்டும் ஒரு 4.
நம்ம கமெண்ட்ரி கொஞ்சம் அப்படி தான். பார்த்தீங்களா கேமரா ஆங்கில், அருமையான ஷாட் கேட்சா. இந்த கேட்சுக்கு தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து பேருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா, இந்த பஞ்சாயத்து வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் போய் பாருங்கள் 6 or 4 அவுட்டான்னு சொல்லி. அங்கே ஒரு குயிக் சிங்கிள் ஃப்ரம் பிருத்திவ். கேட்சா அடடா, அருமையான கேட்சா, பிடிக்கலையா? ஸோ 4 ஓவருக்கு 44 ரன்கள். நெக்ஸ்ட் ஓவர் போகிறது நன்னுக்குட்டி ஒரு ஆல்ரவுண்டர். ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள். கீப்பர் ஒரு மிஸ்ஃபீல்டு, கீப்பர் பேக்கப் யாரும் வரல. ஸோ கீப்பர்னால தான் மிஸ்டேக்கு. அங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸ் இல்லை, ஒரு ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக் பண்ணுறது பிருத்திவ். மீண்டும் ஒரு சிங்கிள். நன்னுக்குட்டி அருமையான ஒரு ஓவர் போட்டுட்ருக்காரு. அங்கே ஒரு டாட் பால் ஃப்ரம் நன்னுக்குட்டி. லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ். கேட்சாக மாறுமா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே. 5 ஓவருக்கு ஸ்கோர் 48, 5 ஓவருக்கு 48. நெக்ஸ்ட் ஓவர் போட வருது பிரகாஷ். ஃபஸ்ட்டு பால், அடுத்த பாலே 4. பிரகாஷ் ஓவரில் அடுத்த பால் 4. 3வது பால் போட வர்றாரு. அங்கே ஒரு கேட்ச் சான்ஸ் இல்லை, சிங்கிள் மட்டும்தான். பிரகாஷ் ஒரு அருமையாக ஓவர் போட்டுட்ருக்காரு. கமெண்ட்ரி பண்ண முடியல, அவ்வளோ வேகமாக கட் பண்ணி போடுறோம். ஏன்னா டைமுக்குள்ளே 20 minutes 15 minutes. ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கணும். விக்கெட் பிருத்திவ், விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரகாஷ். இவங்க ட்வின்ஸு. 2 பேட்ஸ்மேனுமே அதிரடி ஆட்டக்காரர்கள், பிருத்திவ் அண்ட் பிரகாஷ். 360 டிகிரியில் ஆடுவாங்க. முரளிதரன் டாட் பால். 6 ஓவருக்கு ஸ்கோர் 55. நெக்ஸ்ட் ஓவர் போகிறது நன்னுக்குட்டி பிரகாஷ்ட்டு, ஒரு ரன் மட்டுமே. முரளிதரன் நெக்ஸ்ட் பேட். ஒரு அருமையான ஷாட் முரளிக்கிட்ட இருந்து. பட் ஸ்ரீனிவாசன் ஒரு கேட்ச், அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஹரி. அங்கே பாருங்க, அருமையான ஃபீல்டர். நான் அப்போ தான் சொன்னேன், எப்படி பண்ணாரு பார்த்தீங்களா? அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, ஒரு ரன் மட்டுமே. மீண்டும் ஒரு டாட் பால். 7th ஓவர் நன்னுக்குட்டி போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பால். போன பால் ஒரு வைடு, இந்த பால் ஒரு டாட் பால். லாஸ்ட் பால் நான் சொன்னல 360 டிகிரிலையும் அது மீண்டும் ஒரு 4 அடிச்சிருக்காரு பிரகாஷ். 360 டிகிரிலையும் ஆடக்கூடியவங்க. 7 ஓவருக்கு 62. லாஸ்ட் ஓவர் கீப்பர் அப் டு நிற்கிறேன்னு சொல்லி ஒரு மிஸ்ஃபீல்டு. பின்னாடி தேர்ட் மேனில் இருந்த ஃபீல்டரால் பிடிக்க முடியல. 4. 2வது பால் ஒரு டாட். தேர்ட் பால் ஒரு அருமையான ஷாட். கேட்சாக மாறுமா? இல்லை, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு கீப்பர் ஃபீல்டர்கிட்டருந்து. நெக்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். கேப்டன் லாஸ்ட் ஓவர் நானே எடுத்து போடுறேன்னு சொல்லி போட்டிருக்காரு. அங்கே ஒரு ரன் மட்டுமே. லாஸ்ட் பால் புது பேட்ஸ்மேன் சந்தோஷ் அடிச்சுட்டு அசால்ட்டாக போனாயா. சேலம் சூப்பர் கிங்ஸ் வின் பை 11 runs. இந்த வாரம் மேட்ச் சேலம் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நன்றி.